நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜீவிதா, இன்னும் என்னமா பண்ணிட்டு இருக்க? சாப்பிட வரல? அத்தை, நான் மாலதி கூட்டிட்டு வரேன். சரிம்மா. மாலதி, மாலதி, நீ இன்னுமா தூங்கிட்டு இருக்க? மாலதி, மாலதி எழுந்திரு, சாப்பிடுறதுக்கு டைம் ஆச்சு. மாலதி எழுந்திரு. மாலதி, மாலதி எழுந்திரு. மாலதி, மாலதி, மாலதி ஜோர் அடிக்குது, உடம்புல கொதிக்குது. மாலதி, மாலதி ஏதாவது பேசு. மாலதி கண்ணு தர. மாலதி, வினய், விஸ்வா ப்ளீஸ் யாராவது வாங்க. மாலதிக்கு உடம்பு சரியில்லை. வினய், மாலதி, ஜீவிதா, மாலதி, அனி, அனி, மாலதிக்கு என்னாச்சு? மாலதிக்கு ரொம்ப ஜோர் அடிக்குது. மாலதி, அவ பேச கூட மாட்டேங்கிறா. நான் இப்ப உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். மாலதி, மாலதி என்னாச்சு? ஹலோ மாலதி, டாக்டர் பார்வதி, நான் வினய் பேசுறேன். என்னாச்சு டாக்டர்? மாலதிக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. நான் இப்பதான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இன்னும் 1 hourல ஜுரம் குறைஞ்சிரும். ஆனா வெளி சாப்பாடு எதுவும் உங்களுக்கு கொடுத்துறாதீங்க. இல்லைங்க டாக்டர், வீட்லயே இருக்கிறதுனால வெளி சாப்பாடு எதுவும் சாப்பிட விடுறதில்ல. டாக்டர், நான் மாலதிக்கு இன்னைக்கு ஈவினிங் ஐஸ்கிரீம் சாப்பிட கொடுத்தேன். அது சாப்பிட்டதால தான் இப்ப ஜுரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கீமோதெரபி நடந்துட்டு இருக்கும்போது பேஷண்ட் ரொம்பவே வீக் ஆயிடுவாங்க. அதுவும் கேன்சர் பேஷண்ட் ஈவினிங் டைம்ல ஐஸ்கிரீம் சாப்பிடவே கூடாது. நீங்க வேணா காலையில சாப்பிட வைங்க. அதுவும் வீட்ல பண்ணதுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். சரி டாக்டர். என்னோட கவனக்குறைவால தான் மாலதிக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. ஒருவேளை நான் அவளுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்காம இருந்திருந்தா அவளுக்கு இப்படி ஜுரம் வந்திருக்காது. இல்ல, இதுல உங்களோட எந்த தப்பும் இல்ல. ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணுங்க. தேங்க் யூ டாக்டர். டேக் கேர். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். மாலதி ஒரு குழந்தை, அவ அப்படிதான் அடை பிடிச்சிட்டு இருப்பா. ஆனா நான் தான் பெரியவளாச்சே, அவளுக்கு நான் புரிய வச்சிருக்கணும். இதெல்லாம் ஏன் தப்புதான்? கவலைப்படாத, அவளுக்கு சீக்கிரமா சரியாயிடும், ஒன்றும் ஆகாது.
எப்படி இருக்கு? மாலதி மாலதி இப்ப எப்படி ஃபீல் பண்ற? மாலதி உனக்கு ஒண்ணு இல்லையே? நீங்க எல்லாரும் ஏன் இன்னும் தூங்காம இங்கேயே இருக்கீங்க? தூக்கம் இல்லாம உங்க முகம்லாம் எவ்வளவு வாடி போயிருக்கு தெரியுமா? நீங்க எல்லாரும் என்னை இப்படியே பாக்குறத பார்த்தா என் கதை முடிஞ்ச மாதிரியே இருக்கு. வாய் மூடு மாலதி. உடம்பு சரியில்லைன்னு கூட பார்க்க மாட்டேன், ஓங்கி ஒரு அறை விடுவேன். உன்னை விட்டு என்னைக்குமே நான் பிரிய விட மாட்டேன் மாலதி, பிரிய விட மாட்டேன். எப்படி பிரிவோம்க்கா? நம்ம உறவு என்ன சாதாரணமானதா? ஃபெவிகால் போட்டு ஒட்டினதாச்சே. எப்படிமா இருக்க மாலதி? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆண்டி. தேங்க் காட். இப்ப எல்லாரும் நிம்மதியா போய் தூங்கலாம். நான் இதை எதுக்காக சொல்றேன்னா, நாளைக்கு நம்ம எல்லாரும் பிஸியா இருக்க வேண்டிய நாள். ஜீவிதாவின கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆகுது. நாளைக்கு அவளுக்கு பழைய வளையல கட்டிட்டு புது வளையல போடணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்க ஜீவிதா? இந்த சடங்க நாளைக்கு பண்ணாம வேற என்னைக்கு பண்ண சொல்ற? நாளைக்கு நல்ல முகூர்த்த நாள் வேற, எதுக்காக இதை தள்ளி போட சொல்ற? ஆமா ஜீவிதா, நீ ஏன் நாள் தள்ளி போகணும்னு நினைக்கிற? பாரு, மாலத்தியை குணப்படுத்துறது நம்ம எல்லாருடைய கடமை. நாங்க எல்லாரும் அதுல அக்கறையா இருக்கோம். நீயே யோசிச்சு பாரு, மாலத்தியால் தான் நீ நாள் தள்ளி போட்டிருக்கன்னு தெரிஞ்சா அவ எவ்வளவு வருத்தப்படுவா. நீ அதை பத்தி நினைச்சு பாத்தியா? வீட்டுல ஒரு சுபகாரியம் நடந்து எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அவ மனசும் சந்தோஷப்படும்ல. ப்ளீஸ், நான் சொல்றது புரிஞ்சுக்கமா. ஜீவிதா, நீ மாலத்திய நினைச்சு கவலைப்படுறன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதனாலதான் இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப சிம்பிளா வீட்ல இருக்கிற ஆளுங்க மட்டும் கொண்டாடுறோம். அது மட்டும் இல்ல, மாலத்திக்கும் உனக்கும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. சரி பெரியம்மா, நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். குட். நீ மாலத்திய பத்தி தேவையில்லாம கவலைப்பட்டுட்டு இருக்காத, எல்லாம் சரியாயிடும். ஓகே, குட் நைட். குட் நைட். குட் நைட். சரிடா அசோக், நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, போய் தூங்கு. பாய் மாலதி அக்கா, குட் நைட். குட் நைட். அப்புறம் மாலதி, உடம்பு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல மாமா. ரொம்ப சந்தோஷம். நீ நல்லா ரெஸ்ட் எடு. நாளைக்கு எனக்கும் நிறைய வேலை இருக்கு. நான் போய் தூங்குறேன். குட் நைட். ஜீவிதா, நான் ரூமுக்கு போறேன். சரி. சரி, நான் கிளம்புறேன்.
நீ வேணும்னா மாலதி கூட இருந்து ஜாக்கிரதையா பாத்துக்க. சரிங்க வினய், நான் இங்கே தூங்குறேன். அக்கா, நான் சாயங்காலத்துல இருந்து நிறைய ரெஸ்ட் எடுத்துட்டேன், நிறைய நேரம் தூங்கிட்டேன். எனக்கு இப்ப தூக்கம் எங்க இருந்து வரப்போகுது? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்ப எதுக்காக நீ முடிச்சிட்டு இருக்க போறேன்னு சொல்ற? இப்படி பண்ணனா உன்னோட உடம்பு இன்னும் மோசமாயிடும். நைட்ல தூங்குறது உடம்புக்கு எவ்வளவு ஹெல்த்தி தெரியுமா? மாலதி பேசாம நீ ஒண்ணு செய்யலாமே, ஏதாவது புக்ஸ் படிக்கலாமே. கொஞ்ச நேரம் புக்ஸ் படிச்சா தூக்கம் தன்னாலே வந்துரும். சரி, கொண்டு வாங்க மாமா. இல்ல மாலதி, நீ புக்ஸ் எல்லாம் படிக்க கூடாது. உன் கண்ணுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறது மட்டும் இல்லாம உனக்கு தலைவலியும் வந்துரும். படிக்க வேண்டாம், ஓகே? தேவையில்லை வினய். அட விஸ்வா இருக்கான்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ விஸ்வா கிட்ட ஒரு லேப்டாப் கூட இருக்குல்ல. விஸ்வா, நீ சீக்கிரம் போய் உன் லேப்டாப் எடுத்துட்டு வந்து அதுல நெட்டை ஓபன் பண்ணி மாலதி கிட்ட காட்டு. அத கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தாலே தூக்கம் வந்துடும் இல்ல? என்ன பேசுறீங்க மாமா? விஸ்வாவாவது அவன் லேப்டாப்பை கொடுக்கறதாவது, அவனோட சீக்ரெட் ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் நான் படிச்சுட்டேன்னா, அப்புறம் வந்து எல்லார்கிட்டயும் அவன் சீக்ரெட்ஸ் நான் சொல்லிட்டேன்னா, ஏண்டா இதுல எந்த பாஸ்வேர்டும் இல்ல, எந்த லாக்கும் பண்ணல. எல்லாத்தையும் பார்க்கலாம். நான் உங்ககிட்ட இருந்து எதையும் மறைக்க மாட்டேன். பார்ட்னர்னா இப்படிதானே இருக்கணும். ஓகே, ஐடியா சூப்பரா தான் இருக்கு. அப்படி பண்றதா ரொம்ப கரெக்டா இருக்கும். சரி, தேங்க் யூ பார்ட்னர். அண்ணன் தம்பி 2 பேரும் அவங்க உங்க ரூமுக்கு போய் தூங்குங்க. ஓகே. அப்புறம் எங்க அக்கா தங்கச்சி 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. குட் நைட். குட் நைட். குட் நைட் மாமா. குட் நைட் மாலதி. குட் நைட். போலாமா? ஸ்வீட் ட்ரீட்ஸ் மாமா. குட் நைட். மாலதி, இப்ப நீ என் கூடவே இருக்க, என் கண்ணுக்கு முன்னாடி இருக்க. அதனால எனக்கு இப்ப எந்த கவலையும் இல்ல. ஒருவேளை துரதிருஷ்டவசமா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன்னா, அதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் கூட உயிரிடவே இருக்க மாட்டேன். எங்க பாரு மாலதி, இந்த கேன்சரை நம்ம ஜெயிச்சே தீரலாம். கண்டிப்பா ஜெயிக்க தான் போறோம்க்கா. தோக்கிறது தான் நம்ம ஹிஸ்டரியிலேயே இல்லையே. பாசத்தை பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. ஒருவேளை என் ஞாபகம் வந்தா
அப்போ இங்க பாருங்க வினய், இன்னைக்கு நைட்டு நான் மாலதிக்கு துணையா இருக்கிறதுனால நீங்க நான் கண்டிப்பா தப்பா நினைக்க மாட்டேன். குட் நைட். குட் நைட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சுண்ணா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது யோசிச்சுட்டே இருக்க? ஏன் என்னாச்சு? ஏன் என்னாச்சு? எதுக்காகவா? பார்ட்னர்னா இப்படிதான் இருக்கணுமா? என் காதுல விழுந்துச்சு. அண்ணா, மாலதி என் பார்வையில ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான். இங்க பாரு விஸ்வா, நீ பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உன் முடிவு மாறினதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயமா தான் இருக்கணும். அவளுக்கு கேன்சர்ன்றதுனால. இன்னும் விளக்கமா சொல்லவா? என் மேல நம்பிக்கை வர்ற மாதிரி நான் இது வரைக்கும் எந்த விஷயத்தையும் செஞ்சதில்ல, உனக்கே தெரியும். அப்புறம் மாலதி விஷயத்துக்கு வந்தா, அவ மேல வச்சிருக்க அன்பு அதிகமாயிட்டு இருக்கே தவிர எந்த விதத்திலையும் அந்த அன்பு குறையவே இல்லை. ஆனாலும் நீ யோசிக்கிற மாதிரி கல்யாணத்தை பத்தி எல்லாம் நான் இன்னும் நினைக்கல. நான் நினைக்கிறதெல்லாம் மாலதி சீக்கிரமா குணமாகணும், அவளை நல்லபடியா கவனிச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம நான் இப்பதான் என் லைஃப் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதுவரைக்கும் நான் வெட்டியா இருந்தேன். ஆனா இனிமே சீரியஸா இருக்க போறேன். நான் என் சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்க வர பொண்ணு என் சொத்தை பார்த்து ஆசைப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நான் முயற்சி எடுக்க தான் போறேன், இலக்கு அடைய தான் போறேன். நேத்து வரைக்கும் உலகம் என் பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனுஷங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல நான் எப்படி முன்னேற போறேங்கிறத பத்தி யோசிக்க போறேன். அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையை அமைச்சுக்க போறத பத்தி யோசிக்க போறேன். இங்க பாரு விஸ்வா, கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட நிறைய மாற்றங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் உனக்கு தெளிவா சொல்லணும்னா, உன் வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு நிறைய விஷயங்கள் தடையா இருந்தது. இப்போ எல்லாமே விலகிடுச்சு. இப்போ உன்னோட லைஃபை, கேரியரை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்க. போராடுறதுக்கும் தயாராயிட்ட. நீ நினைச்சதை சாதிப்பன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா விஸ்வா, கேள்விக்குறியா இருந்த உன் வாழ்க்கையில இந்த அளவுக்கு மாற்றம் வரதுக்கு காரணம் யாராலன்னு உன்னால கெஸ் பண்ண முடியுமா? மாலதி. இப்ப நடந்துட்டு இருக்க எல்லாமே அவளோட காதலால தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா நீ என்னடானா அவளை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு விஸ்வா, காதலர்கள் எதுக்கும் அஞ்சக்கூடாது. குட் நைட். குட் நைட்.